நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் உயர்கல்வியில் மாணவர்கள் எந்தெந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எதிர்காலத்தை ஆளவிருக்கும் துறைகள் என்ன என்பது குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சிதான் இது. நமது அரங்கிற்கு ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் சக்சஸ் செயிலர் எடுடெக் கல்வியாளர் டாக்டர் சுரேஷ் சீதாராமன் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த கவுன்சிலிங் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த நிலையில் இப்போ இருக்குங்க சார்? கவுன்சிலிங்ல நம்ம இப்போ இரண்டாவது சுற்று முடிவடைந்த நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 1,73,261 பேர் மொத்தமா பங்கேற்றாங்க. இதுல முதல் சுற்றில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 26,661 பேர் சீட் எடுத்து இன்னைக்கு கல்லூரியில போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இப்ப இரண்டாவது சுற்று இன்னைக்கு காலையில தான் அதனுடைய நிலவரம் படி இன்னைக்கு 98,000 மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் அவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த சீட் அலாட்மெண்ட்ல நம்ம எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் 75,000 மாணவர்கள் இதுல கல்லூரியை செலக்ட் பண்ணிருக்க 75,000 மாணவர்கள் கல்லூரியை செலக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம நம்புறோம். அடுத்து மூன்றாவது சுற்று அப்படிங்கிறது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில மாணவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சுற்றுல 15% சீட் ஃபில் ஆயிருக்கு. இரண்டாவது சுற்றுல பார்க்கும்போது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு போட்டி இந்த வருஷம் பார்த்திருக்கிறோம். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களிடையே இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். நம்ம சார் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இப்போ சீட்டு காலியா இருக்கு, சேரவே மாட்டேங்கிறாங்க, அந்த ஆர்வமே போயிடுச்சு அப்படிங்கலாம் சொன்னாங்க. இப்போ எப்படி சார் இருக்கு? இந்த நிலைமை இப்ப மாறி இருக்கு அப்படிங்கறது நம்மளால கரெக்ட் நல்ல கண்கூட பார்க்க கவுன்சிலிங் மூலமா இந்த கவுன்சிலிங் இரண்டாவது சுற்றுல பார்க்க முடியுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த வருஷம் மாணவருடைய அந்த கட் ஆஃப் என்பது வெகுவாக கூடி இருக்குது. இப்ப நம்ம இரண்டாம் சுற்றுல பார்க்கும்போது சராசரி 15ல இருந்து 30 மார்க்குகள் அளவுக்கு கட் ஆஃப் கூடியதை நம்மளால கண்காணிக்க முடிஞ்சது. எல்லா மாணவர்களுக்கும் தான் நினைச்ச கல்லூரி கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிய காலத்துல நினைக்காத கல்லூரிகள் போயெல்லாம் விழுந்திருக்குங்கிறது ஒரு விஷயம் நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமா பார்த்தோம். நம்ம இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முறையில இன்னும் மாணவர்களுக்கான அந்த விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். சரியான சாய்ஸ் ஃபில்லிங் முறை என்பது ஆண்டாண்டு புது புது மாணவர்கள் வர்றதுனால அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா மாணவர்களோட போய் சேர்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்க. ஓகேங்க சார். இன்னும் எதுலெல்லாம் மாணவர்கள் கவனமா செயல்படணும் இப்போ கவுன்சிலிங் போக போற மாணவர்கள்? மூன்றாவது சுற்றுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல கேர்ஃபுல்லா பண்ணணும். குறிப்பா சென்னை, கோவை போன்ற மாநகரங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகள் சீட் நிறைவடைந்துச்சு. இதுல எம்பிசி பிரிவை சார்ந்தவர்களுக்கும் இதர பிரிவினை சார்ந்த SC, SC, ST பிரிவினை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அங்குமிங்குமாக சில கல்லூரிகள்ல சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனுடைய புள்ளி விவரங்கள் வருகின்ற 7ஆம் தேதி காலையில சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கறது கொடுப்பாங்க. இன்னும் கல்லூரிகள் அப்படிங்கிறது சவுத் சைட்ல கவனிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ மூன்றாவது சுற்று போறவர்களுக்கு மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சவுத் சைட்ல இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளை நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க பார்க்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளை மீதமுள்ள சீட்டை நீங்க எடுத்துக்கலாம். சவுத் சைட்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்க யோசிக்கும் பொழுது கட்டாயமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தவறா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கான வாய்ப்பை இழப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகங்க. குறிப்பா 7.5% வரக்கூடிய கவர்மெண்ட் பள்ளியில படித்த மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு இருக்கு இல்லைங்களா? அந்த உள் ஒதுக்கீடுல மாணவர்களுக்கு சீட் இந்த வருஷம் கிடைக்காது. காரணம் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ அப்ளிகேஷன் போட்ட மாணவருடைய எண்ணிக்கைக்கும் உள்ள சீட்டு இருக்கக்கூடிய நிலவரத்துக்கும் பார்க்கும்போது இரண்டாம் சுற்றிலே பெரும்பாலான சீட்டுகள் முடிவடைந்துச்சு. அப்போ மூன்றாம் சுற்றுக்கு வரக்கூடிய மாணவர்கள் 7.5% உள் ஒதுக்கீடு எடுக்கிறதுங்கிறது ஒரு சவாலா தான் அமையும். கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரியில போய் அவங்களுக்கு பிடித்த கல்லூரிகளை தேர்வு செய்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது சுற்று நமக்கு கிடைத்த அந்த தகவல். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அதுதான் சொல்லுது. சார், இப்போ இந்த வருஷம் கவுன்சிலிங்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல மாணவர்கள் அதிகமா சேர்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலா ஆண்டாண்டு காலமா கடந்த ஒரு 8 வருஷமாவே பார்க்கும்பொழுது கணினித்துறையை எல்லாருமே அதிகமா எடுத்துக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது அதை சார்ந்த பிரிவுகளுக்கு தான் அதிகமான ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. இரண்டாவது பார்க்கும்போது எந்த ஆண்டு காலமும் இந்த வருஷம் ECE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு.
இன்னும் சில நல்ல புரிந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் துறை, சிவில் துறை, கெமிக்கல் போன்ற துறைகளை வந்து ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. கோரை நோக்கி மாணவருடைய அந்த ஆர்வம் வந்து திரும்பி இருக்குங்கிறத நம்மளால வந்து நல்லா இந்த கவுன்சிலிங்ல பிரதிபலிக்கிறது. ஓகேங்க சார். அப்போ இன்ஜினியரிங் பக்கமா மீண்டும் தமிழ்நாட்டு மாணவர்கள் திரும்பி இருக்கிறாங்க. கட்டாயமாக திரும்பி இருக்கிறாங்க. ஆர்வங்கள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. மாணவர்கள் வந்து ரெண்டு கட்டத்திலையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததா இந்த 3rd ரவுண்ட்ல செலக்ட் பண்ற மாணவர்கள் கல்லூரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணணுமா இல்ல கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணணுமா? இது ஒரு அருமையான ஒரு கேள்விங்க. அது இந்த இடத்துல தான் நிறைய குழப்பங்கள் வருது ஆக்சுவல் மாணவர்களுக்கு. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவதெல்லாம் எல்லா கல்வியாளர்களும் சரி, ப்ரொஃபசர் சரி, எல்லாருமே அதிகமா சொல்லுவது என்ன அப்படின்னா, கல்லூரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் எப்பவுமே வந்து ஒரு சால சிறந்த ஒரு ப்ரொசீஜரா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு கல்லூரி அப்படிங்கிற நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு மாணவருக்கு அடிப்படையா தேவையான எல்லா விஷயங்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப புத்தகத்துல பார்த்து படிக்கிறது மட்டும் படிப்பு அப்படிங்கிற தியரிட்டிக்கல் அப்படிங்கிறது படிப்பா இன்னைக்கு இருக்க முடியாது. பொறியியலை பொறுத்தவரை பொறியியல் அப்படின்னு சொன்னாலே ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. சார், இப்போ நீங்க ஒரு கல்வியாளரா உங்களுடைய பார்வையில ஒரு என்ஜினியரிங் கல்லூரி அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும்? ஒரு பொறியியல் கல்லூரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கட்டமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. ட்ரெடிஷ்னலான டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. நம்ம முன்னாடி மாதிரி இருந்து புத்தகத்தை பார்த்து படிச்சு இப்போ எக்ஸாம் எழுதி அசைன்மெண்ட் எழுதி அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி 9.5 CGPA 8.5 CGPA தியரி மாடல்ல நீங்க தியரி மாடல் ஒர்க் அவுட் ஆகாது. கட்டாயமாக மாணவர்கள் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாறி ஆகணும். ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கு மாறி ஆகணும். இன்னைக்கு உலகமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அங்கதான் லேக் ஆயிருக்கும். அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 60 அல்லது 70% ப்ராக்டிக்கல் லேர்னிங் உள்ள இடமும் 30% அடிப்படையான அந்த தியரிட்டிகளை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் கல்லூரிகள் தான் இனி வந்து கண்டிப்பா அடுத்த நிலைக்கு மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட கல்லூரிகள் வந்து நாம் இன்னைக்கு 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை நம்ம பார்த்து விசிட் பண்ணியிருக்கிறோம். நேருக்கு நேரம் போயிருக்கோம், பார்த்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க எப்படி பிளேஸ் ஆகுறாங்க, அங்கே அவங்களுடைய சூழல் என்ன இருக்குங்கிறத நம்ம கண்ணுக்கு கூட பார்த்து உண்டு. அந்த விதத்தில் சில கல்லூரிகள் நம்ம வந்து இப்போ மனசில் நின்ன கல்லூரிகள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ VSB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும், VSB காலேஜுடைய டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச கல்லூரிகளும் மிக சிறப்பாக இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்க என்னென்ன சிறப்பு அம்சங்களா பாக்குறீங்க சார்? அடுத்த ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இப்போ நான் சொன்னது தான், தியரிட்டிக்கல் பேஸ்ட் இல்லாம ப்ராக்டிக்கல் லேர்னிங் போகணும்னா லெபார்டரி செட்டப், சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் சொல்லக்கூடிய இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்ன, அந்த தொழில்நுட்பங்களை தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்காம ஹேண்ட்ஸான ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கு வந்து இன்னமும் வந்து ரொம்ப அந்த திறன் வந்து மேம்படுது. அந்த திறன் மேம்படுதல்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா பார்க்குறோம் நம்ம. அதாவது ஒரு கிராமப்புறத்துலேருந்து ஒண்ணுமே தெரியாத ஒரு மாணவர்கள் கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைத்து அதை ஜெயிக்க வச்சு பார்க்கறதுங்கிறதான ஒரு கல்வி முறையோட. அதாவது கிராமப்புற மாணவர்கள்னால நான் சொல்றேன் சார், கிராமப்புற மாணவர்கள் எழுதுறதுல காட்டிலும் ஒரு விஷயத்தை செய்யறதுல ஸ்பீடா இருப்பாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு அந்த செயல்முறை விளக்கம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா நம்ம இருக்கணும்ன்றதை நம்ம பாக்குறோம். அந்த வகையில இந்த கல்லூரி அதுதான் தேவையும் கூட, எதிர்காலத்துக்கு அதான் தேவையும் கூட. உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை நோக்கி பாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாவே நம்ம வந்து புத்திசாலிகள். நம்ம உலகத்துல வந்து உலக அரங்கில வந்து தமிழர் ஏன் முன்னெடுத்தப்படுறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்திசாலிகள் நிரூபிச்சிட்டாங்க. சொல்லை காட்டிலும் செயல்ல சிறந்தவர்கள். ஆமா. அந்த விதத்துல வந்து அந்த திறன் வந்து இருக்கு இயற்கையாவே. அதை தூண்டி விடக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு கல்லூரி வந்து தேவை. அதான் ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொண்டு வராங்க. இதனுடைய முடிவு என்ன நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருமையான பிளேஸ்மெண்ட்ஸ். அவங்க எதிர்பார்த்த ஒரு வேலை, ஒவ்வொரு குழந்தைக்கும் வேலை வேணும். நிறுவனங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திறன் வந்து மாணவர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அப்ப அதை வந்து கொண்டு வர்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதிரி பல கல்லூரிகள் நமக்கு வந்து இப்ப தமிழகத்தில் எடுத்தீங்கன்னா சிறந்து விளங்கக்கூடிய பல கல்லூரிகள் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு மாறிட்டாங்க. இருக்க மீதமுள்ள கல்லூரிகள் இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு மாறும்போது இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, பொறியியல்ல மிகப்பெரிய வல்லரசாக இருக்கிற வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமா இருக்கு. அதுக்கு உதாரணமா VSB கல்லூரி இருக்கு, ஒரு மாடலா நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ஓகேங்க சார். சார், இப்போ மாணவர்கள் இப்போதான் கல்லூரிக்குள் நுழையிறாங்க, ஒரு இன்ஜினியரிங் நாம ஒரு இன்ஜினியரா மாறணும் அப்படின்ட்டு கல்லூரிக்குள் நுழைபவர்கள், இந்த கவுன்சிலிங்ல மூலமா தேர்ந்தெடுக்க விரும்புபவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள், இப்போ ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் எதை சேஞ்ச் பண்ணணும், புதுசா போற மாணவர்கள் எந்த கண்ணோட்டத்தோட ஒரு கல்லூரிக்கு உள்ள போகணும்? ஏற்கனவே படித்துட்டு இருக்க மாணவர்கள் வந்து
எல்லாருமே எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு அட்டானமஸ் கல்லூரிங்கிற ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி வருகின்ற பொழுது மார்க்கின் அடிப்படையில் ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து நம்ம அதை சொல்லி கொடுத்துருக்கோம் என்னவோ தெரியலிங்க. எதை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் லேர்னிங் அப்படிங்கிறதும், இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸுங்கிற போன்ற விஷயங்களை நம்ம வந்து பெரும்பாலும் பேசுகிறோம். இது ஒரு துறை, இது ஒரு சிறந்த துறை, இது இல்லாமல் யாரும் தப்பிக்க போகிறதும் கிடையாது. இதை மீறிய சில துறைகள்லாம் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ ரொபாட்டிக்ஸ் போன்ற துறைகள் இருக்கு, ஏஐ மீறிய துறைகள் இருக்குங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்க. அதுக்குள்ள என்னென்னலாம் வருங்க சார்? ஆமா, இப்போ ஜப்பான் நகரத்தில் என்ன பண்றாங்கன்னா 40 ஆண்டு காலம் கழிச்சு இந்த பொறியியல் எப்படி வந்து மாற்றம் பெற போகுது அப்படிங்கிறத ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இருக்குங்க போது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸாவே வைக்கிறாங்க. அப்போ அந்த 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 ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஜினியரிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இனிமேல் ஃபியூச்சர்ல வரலாம். பிடெக் ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் வரலாம். அப்போ அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் போன்ற துறைகளை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. அதை தாண்டி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், சஸ்டைனபிள் இன்ஜினியரிங், கெமிக்கல் துறை, பெட்ரோ கெமிக்கல் துறை, ஹெல்த் கேர்ல வந்து பயோடெக்னாலஜியுடைய விஸ்வரூப வளர்ச்சி, பயோ மெடிக்கலுடைய விஸ்வரூப வளர்ச்சி, கோர் இன்ஜினியரிங் சொல்லும்போது இன்னைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி வேற பரிமாணத்துக்கு மாறி இருக்கு. ஆட்டோமேஷன் 5 அப்படின்னும் போது வேற மாதிரி பரிமாணத்துக்கு மாறி இருக்கு. எனர்ஜி செக்டார் மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சியை நோக்கி பயணிக்குது. டிஆர்டிஓ இப்போ நம்ம டிஃபென்ஸ் செக்டர்னு சொல்லும்போது டிஃபென்ஸ் காரிடாரா நம்ம இந்தியா வந்து வளருதுங்க. எலக்ட்ரானிக் காரிடார் இந்தியா வளருது. இப்போ இங்கே எல்லாமே தொழில்நுட்பம் தெரிந்த, பிராக்டிக்கல் தொழில்நுட்பம் தெரிந்த பொறியாளர்களும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, வெறும் ஏஐ மட்டுமே இல்லை, அதை தாண்டி நிறைய ஃபீல்டு இருக்கு, அதற்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு, மிக மிக சிறப்பாக இருக்குது. ஏஐ வந்து ஒட்டுமொத்த வேலையை மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லைங்கிறோம். வேலையோட தன்மையை தான் மாற்றும். அதை புரிதலோடு கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் தேவையை தவிர ஏஐ எனக்கு தெரியுதுங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி போகிறது வந்து சரியான தேர்வாக இருக்கணும் இருக்காதுன்னு சொல்ல வரோம் நம்ம. அதுதான். அப்போது எல்லா துறைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம யூஜிசியும் என்ன சொல்கிறாங்க, ஏஐசிடி என்ன சொல்கிறாங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு துறை சார்ந்து படிக்கக்கூடிய படிப்பில் ஏஐ அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்துருங்க, சப்ஜெக்ட் குள்ளவே கொண்டு வந்துருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்டாக படித்து பிரித்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அவங்க. இதெல்லாம் என்ன நடந்திருக்கு, டிமாண்ட் சப்ளை ரேஷியோ மாறி இருக்கு. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் பயங்கர பூஸ்ட், ஒரு பக்கம் டோட்டலாகவே இல்லை. வளர்ச்சி என்பது ஒரு பேலன்ஸான வளர்ச்சி தான் வளர்ச்சியாக இருக்க முடியும். அப்போ எதுக்கு இது நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, 3ஆம் வகுப்பு சுற்றில் போகக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரி துறைகள் வந்து இன்னும் பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குதுன்னு சொல்ல வரோம். ஓகே, அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரே நாட்டத்தை நோக்கி போகும்பொழுது தான் இந்த இப்போ சரியா எனக்கு கிடைக்கல, சாய்ஸ் ஃபெயிலியர் கிடைக்கலங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வருது. இந்த புரிதல் மாணவர்கள்ட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா மிகவா சரியான ஒரு எதிர்காலம் வந்து அவங்களுக்கு இருக்கு, பிரகாசமான எதிர்காலம் இருக்குங்கிறத நம்ம திட்டவட்டமா சொல்ல முடியும். குறிப்பா ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வெறும் டிகிரியோ தியரிட்டிக்கல் நாலேஜோ பத்தாது. ஸ்கில்லிங் அது எல்லாருமே நிறைய வல்லுநர்கள் அதை பத்தி சொல்லியாச்சுங்க. நம்ம எந்த துறையை சார்ந்திருக்கோமோ அந்த துறை சார்ந்த ஸ்கில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். கண்டினியூவஸ் லேர்னிங் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பார்ட். கன்சிஸ்டன்சி இன் லேர்னிங்கிறது இன்னொரு முக்கியமான பார்ட். ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்கிறது முக்கியமான பார்ட். எந்த குழந்தை இதை கரெக்டா புரிஞ்சுக்குதோ அந்த குழந்தைக்கு அவங்க நினைக்கிறதா சம்பளம். ஓகேங்க சார். அவங்க என்ன சம்பளம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த சம்பளத்தை கொடுக்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்க சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம், சேலரியை ஃபிக்ஸ் பண்ணலாம். சார், இப்போ வேலை வாய்ப்புக்காக மட்டும் படிக்கிறதை தாண்டி மாணவர்களுக்கு வேற என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சார் இப்படி ப்ராக்டிக்கல் லேர்னிங்ல மெத்தட்ல மூலமா? மிக மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இன்னைக்கு வல்லரசு நாடா வளர்ந்துகிட்டு இருக்குது. உலக நாடுகள்ல 4வது இடத்துல நம்ம இருக்கோம். இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதை விட ரொம்ப நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து கொண்டு வர்றது, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் நிறைய வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குதுங்க, நிறைய ஃபண்டிங் இருக்குங்க. ஆனால் என்ன ஃபண்டிங் இருக்குது, எத்தனை விதமான விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்குதுங்கிற ஒரு புரிதல் மாணவர்கள்ட்ட இல்லாமல் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு கல்வியாளராக ஒரு கல்லூரியில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்றதுக்கே ஒரு கோர்ஸ், ஒரு அன்கிரெடிட் கோர்ஸ் வைக்கலான்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு வந்து திங்கிங் இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், டிசைன் திங்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எங்கே போய் சேர்றது, கடைசியில் ஃபண்டுங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்போம். நம்ம இந்த வந்து செயல்படுத்த முடியாத இடத்துல இருப்போம். அது கவர்மெண்ட் நிறைய வந்து கொண்டு வராங்க. அப்போ இன்னைக்கு 100 யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் சொல்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லைங்களா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய முக்கிய மூளை யாருன்னு கேட்டிங்கன்னா 23 வயசு உள்ள ஒரு ஸ்டார்ட் அப் மாணவர். இன்னைக்கு மினியேச்சர் சைஸ் வந்து ட்ரோன்ஸை வந்து கண்டுபிடிச்சு மிகப்பெரிய சவால் ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகே, அப்போ இளம் மூளைகளுக்கு வந்து வீரியம் அதிகம், ரத்தம், அந்த அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அதிகம். இப்போ இதெல்லாம் ஊக்குவிக்கும் பொழுது வந்து நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம ஒரு 10 பேர் வேலை கொடுக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த புரிதலும் மாணவர்களுக்கு வந்து இருக்கணும் ஒரு பக்கம். இரண்டாவது,
கவர்மெண்ட்ல இன்னைக்கு வந்து நீங்கள் டிஆர்டிஓ ஆகட்டும், இல்லை ஐஎஸ்ஓ ஆகட்டும், இல்லை பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழக மாணவருடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அது ஒருவேளை சென்ட்ரல் அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நார்த் சைட்லேயே அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியல. மாணவர்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதோ, இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதோ, அதிகமான தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய கேப்பு நிறைய இருக்குது. அப்போ இந்த பக்கமும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முறை இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் அப்ஸு, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு, கவர்மெண்ட் செக்டாரில் போகக்கூடிய அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாடப்பிரிவாக கூட, ஒரு 1 கிரெடிட் கோர்ஸாக கூட மாணவர்களுக்கு இருந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் நாம் ஒரு கல்வியாளராக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஓகேங்க சார். இப்போது இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்க கவுன்சிலிங்கில் வந்து அதிகம் பேர் இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க மாணவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அரசாங்கங்களும் நிறைய திட்டங்களை, நலத்திட்டங்களை மாணவர்களுக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் இந்த மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை ப்ராக்டிக்கல் லேர்னிங் மெத்தடில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் தங்களை புதுப்பிக்கணும், தயார்படுத்தணும்? கல்லூரி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல சிலபஸ் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணலாங்க. யார் வேணா இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டில் அடிச்சிங்கன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கு சாட் ஜிபிடி வந்ததுனால வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பெஸ்ட் சிலபஸை கொண்டு வந்து நம்ம கொடுத்துரும். அந்த சிலபஸ் சரியான முறையில் கடைசி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு போய் சேருதாங்கிறத நம்ம ஊர்ஜலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒன்று. இது தியரட்டிக்கல் மாடல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெண்டாவது, புரிதல் என்பதுக்கு ப்ராக்டிக்கலாக அவனுக்கு லெபார்டரி மாடலுங்கிறது இப்போ கொஞ்சம் மிஸ்ஸிங்காக நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக. அப்போ லெபார்டரியில் கரண்ட் டெக்னாலஜிக்குள்ளே வரக்கூடிய லெபார்டரி, ஒருவேளை அந்த வசதிகளை நம்ம வந்து கல்லூரிக்குள்ளே ஏற்படுத்த முடியலனாலும் இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரியுடைய தேவை என்ன என்பதை பொறுத்து சிலபஸ்லேயே அதை கொண்டு வந்து அந்த சிலபஸுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்கும். ஏன்னா சிலபஸ் கொண்டு சும்மா படினா பையன் வந்து விளையாட்டாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவம், இதை படித்தா உனக்கு இத்தனை கிரெடிட் இருக்குது, இந்த கிரெடிட் ஒன்று டிகிரியில் ஆட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸை ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான முறை. படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்ஸ் அப்படிங்கிறதும் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் போன்ற பணிகளும், அதாவது 20 வருஷ காலத்துக்கு முன்னாடி இருந்ததுங்க. இப்போ எல்லாமே இந்த சிஸ்டம் வந்ததுனால, கம்ப்யூட்டர் வந்தனால ஒரே இடத்துல ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி தியரட்டிக்கலாக படிச்சுக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிறது நிறைய மிஸ் ஆகுது. ஒரு கல்லூரி எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தியரட்டிக்கல் பார்ட்டு இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்க போகுது, ஃபியூச்சரில் என்ன இருக்க போகுது, என்ன தேவை இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதை சிலபஸில் கொண்டு வரது, அதை ப்ராக்டிக்கல் முறையில் இம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்டாக கொண்டு வருவது. ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்களுக்கு தகுந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ், இன்றைக்கி டெக்கத்தான்ஸ், ஐடியாத்தான்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பது. இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு மாணவருக்கான சுற்றுச்சூழல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை ரிசர்ச் ஸ்டூடெண்ட் அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழல் எல்லா கல்லூரியிலும் தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷனை நம்ம சப்மிட் பண்ணுறோம். இந்த விதத்தில் இப்போ நம்ம நிறைய கல்லூரிகளுக்கு நம்ம போய் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சில கல்லூரிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை அவங்க சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வித்தியாசமும் தெரியுது. ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் உள்ளே போகிறாங்கன்னா ஏன் அந்த கல்லூரியிலேருந்து அதிகமான ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. பிவிஎஸ்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கிறோம். அவங்க லெபார்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையை கற்றுக்கிறதுக்கான ஃபண்டமெண்டல் லெபார்டரி சூப்பராக வச்சுருக்காங்க. இன்றைக்கி அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய லெபார்டரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அருமையாக வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி சிலபஸை கொடுக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அங்கே வேலை வாய்ப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. அந்த கல்லூரியில் போய் சேரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அருமையான வேலை வாய்ப்புங்கிறத நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம். ஒரு பெற்றோர்கிட்ட நான் பேட்டியில் எடுக்கும்போது கூட கண்ணு விட்டு அவங்க அழுத கண்ணுக்கு முன்னாடி நான் பார்க்க முடியுது. அவங்க அழுத பார்த்து எனக்கு அழுகு வந்தது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்ததுங்க. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாதுகாப்பு. ஒரு குழந்தையை கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம்னா தான் குழந்தை மாதிரி பார்த்துக்கூடிய அந்த ஒரு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. இது எல்லாமே செய்யக்கூடிய சிறப்பாக நிறைய கல்லூரிகள் இருக்கிறாங்க. நான் ஒரு கல்லூரியை சும்மா உதாரணத்துக்கு நான் இங்கே வைக்கிறேன், முன்னாடி வைக்கிறேன். சார், இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆட்டிடியூட் பில்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் சார்? இன்றைக்கி வந்து படிக்கிறது, மார்க் வாங்கிறது, நான் 9.5 சிஜிபி வைக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு நிறுவனம் எதிர்பார்க்கறதும் சரி, இல்லை அவங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னாலும் சரி, அவங்களுக்கு முதல்ல தேவை ஆட்டிடியூட். ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு சின்சியாரிட்டி, பர்ஃபெக்ஷன். இதனால் இவன் ஆய்வான் இருந்தாண்டு அதனை அவன் கண் விடன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் யாருக்கு பொருந்ததோ அவங்க வந்து ஆட்டிடியூட்ல சூப்பராக இருக்காங்கன்னு அர்த்தம். மாணவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணணும் சார்? என்னோட யூடியூப் வந்து நம்ம வந்து இப்போ சுரேஷ் சீதாராமன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வீடியோஸ்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறது, ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எந்த ஸ்கில்லை மாணவர்கள் கற்றுக்கணும், அந்த ஸ்கில்லை ஆன்லைன் முறையில் கற்றுக்கிறது எப்படி, இல்லை ஒரு கல்லூரியை போய் கற்றுக்கிறது எப்படி, ஃபாரின் போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், பேங்க் லோன் வாங்கணும் என்ன பண்ணணும்,
கவர்மெண்ட்ஸ் என்ன ஸ்கீம் கொடுக்குறாங்க, இது அனைத்து விஷயங்களும் தெளிவாக நம்மளோட யூடியூப்ல சுரேஷ் சீதாராமன் யூடியூப் சேனல் நீங்கள் டைப் பண்ணாலே கூகுளில் வந்துருங்க. இந்த சக்ஸஸ் செயலர் எடிடெக் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அந்த நிறுவனமுடைய வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம முழு சர்வீஸ், கம்ப்ளீட் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். எந்த மாணவர்களுக்கு எந்த கொரிஸ் இருந்தாலும் மேற்படிப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல, அது பொறியியல் துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, இதர துறைகள் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த வழிகாட்டுதலை நம்ம கடந்த ஒரு 9 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். 27 வருஷம் இதே இந்த சூழல் கல்வித்துறையிலே நம்ம இருந்ததுனால, ஒரு மாணவர் கூட சேர்ந்து நம்ம பயணித்ததுனால, மாணவருடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு, சமுதாய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு சமுதாயம் முன்னேற்றத்திற்காக நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளால நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அந்த வகையில் என்ன தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, சுரேஷ் சீதாராமன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னுடைய தொடர்பு எண் நம்ம அதில் கொடுத்துருக்குறோம், 9500680004 நம்பரை. கூடுமான வரைக்கும் என்கிட்ட பேசுகிற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குறைந்தபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சமாக 3/4 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்க சார். சார், இப்போ இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய இந்தியாவின் எதிர்காலம். அவங்க சிறப்பாக வருவதற்கு பெற்றோர்கள் இந்த கல்வி முறைக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்திற்கான கல்வி முறைக்கு ஒத்துழைக்கணும் சார்? இது மிக சிறப்பான ஒரு கேள்வி சார். அதாவது குழந்தைங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கரெக்டாக பெற்றோர்களுக்கு கொடுக்கறதாமா அப்படிங்கிறத முதல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது, எனக்கு பிடிச்ச விஷயத்த என் குழந்தைகளை திணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மூணாவது, தான் குழந்தைய எந்த குழந்தை கூட கம்பேர் பண்ணி பார்த்து குழந்தைகளை சுட்டி காட்டுறதை நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும். இன்னைக்கு தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் தோழி அப்படின்னு சொல்ற மாதிரி தட்டி கொடுத்து, சுற்றுப்புற சூழல்கள் நம்ம பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை தட்டி கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ இன்றைய குழந்தைங்கள்ட்ட என்ன நம்ம மிஸ் ஆகுது அப்படின்னா, ஐக்கியம் நல்லா இருக்குங்க. ஏதோ முறையில எங்கேயோ ஒரு கற்றல் தேடல் அவங்களுக்கு ஒரு கற்றலை கொடுக்குது. ஆனால் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. ஓகே, இப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா, எதிர்பார்க்கக்கூடிய அந்த திறமையும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியறதில்ல. இதுல பெற்றோர்களும் கண்டிப்பா முக்கிய பங்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம குழந்தை என்ன பண்றாங்க, அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, மனநிலை எப்படி இருக்கு. இந்த 4 ஆண்டு கால கல்வி பயணம் என்பது 40 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடமா அமையுது. அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய அந்த ஒரு கண்காணிப்பு அப்படிங்கிறதும் குழந்தைங்க மேல கண்டிப்பாக இல்லாமல் அன்பாக இருக்கும்பொழுது அவங்க கண்டிப்பா சூப்பரா வருவாங்க. கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஆனா கண்காணிக்கணும். இது ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு சுற்றுச்சூழல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குழந்தை நல்ல குழந்தை தான், ஆனா சில சூழ்நிலைகள் அவங்களை மாத்திடக்கூடாது இல்லைங்களா? அப்ப அந்த கண்காணிப்புங்கிறது பெற்றோருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கணும். அது கண்டிப்பாக இல்லாமல் கனிவோடு இருந்தா ரொம்ப அருமையா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, பெற்றோருடைய பங்களிப்பு ஒரு பக்கம், ஸ்டூடெண்டோடைய பங்களிப்பு ஒரு பக்கம், காலேஜோடைய பங்களிப்பு ஒரு பக்கம். இது 3 ஒரு முக்கோண வடிவில் சமயமாக இருக்கும்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கும். அருமையான ஒரு வாழ்க்கை பயணத்தை வரக்கூடிய இளைய சமுதாயம் கொண்டு போகும். அது நம்மளுடைய வளமான சமுதாயத்தையும் வளமான இந்தியாவையும் நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்தியா ஒரு வல்லரசாக, முதல் வல்லரசு நாடாக மாறும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இதை நோக்கி பயணித்து தான் ஆகணும். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு இளைய சமுதாயத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ வானம் தான் எல்லை, உயர நினைச்சிட்டே இருங்க, நல்லா பறங்க. சிறகடித்து பறக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வானம் இருக்கு. தொடர்ந்து ஒரு நிலையை நோக்கி நீங்க பயணிக்கும் போது, ஃபோக்கஸ்டா பயணிக்கும் போது வெற்றி உங்களுக்காக வரவேற்பு கொண்டு காத்து கொண்டு இருக்கும். சிறகடித்து பறக்கலாம். ஓகேங்க சார். இன்னைக்கு உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், உயர்கல்வியில் அந்த படியை எடுத்து வைக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் எப்படியெல்லாம் செயல்படணும், நம்முடைய கல்வி முறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுது, எதிர்காலத்தை ஆளவிருக்கக்கூடிய துறைகள் என்னென்ன, அதுக்கு நாம் இப்போ இன்னிலிருந்து எப்படியெல்லாம் தயாராகணும் என்பது குறித்து மிகச்சிறந்த முறையில் மாணவர்களுக்கு வழிகாட்டியதற்காக நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நியூஸ் 7 சேனலுக்கும் தமிழ் நெஞ்சங்கள், உலகம் மிருகம் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.